என்ன என் செல்லம், என் தங்கம், என் சொல்லோ குட்டி, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடி தூள். கல்பனா, அதான் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறமா ஏன் என்ன இந்த ட்ரெஸ்ஸோடய உட்கார வச்சிருக்க? உடம்பெல்லாம் ரொம்ப அரிக்குது. ஏங்க, உங்களால கொஞ்ச நேரம் பொறுத்துக்க முடியாதா? நாம இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு எங்க அம்மா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அங்கிருந்து பறந்து வந்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பொறுத்துக்க மாட்டீங்களா? அரிக்குது. எனக்கு மட்டும் அரிக்கலையா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ல, அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா வந்துருவாங்க. அது வரைக்கும் இந்த மேக்கப்ப கலைக்க கூடாது, கலைக்க கூடாது, கலைக்க கூடாது சொல்லிட்டேன். என்னாச்சு? எனக்கு முதுகெல்லாம் அரிக்குதுங்க. உனக்காச்சும் முருகுதான் அரிக்குது, எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குது. எப்படிதான் இதெல்லாம் போட்டுட்டு நடிக்கிறாங்களோ தெரியலையப்பா. ஆமாங்க, நாமளாவது பரவாயில்ல, 1 மணி நேரம் தான் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு நடிச்சோம். ஆனா நடிக்கிறவங்கள இதை போட்டுக்கிட்டு எப்படிதான் நாள் பூரா டயலாக் பேசி நடிக்கிறாங்களோ. நடிக்கிறவங்க பாடு ரொம்ப கஷ்டங்க. ஆமா ஆமா. நாதா, அந்த அம்பை கொஞ்சம் கொடுங்களே. என்னது? அந்த அம்பை கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? இவர் வேற நேரம் காலம் பார்க்காம கேள்வி கேட்டுக்கிட்டு. என்ன சுகம். எதுக்கு பயன்பட வேண்டிய அம்பு எதுக்கு பயன்படுது பாருங்க. உங்களுக்கு வேணுமா? ஐயா வேண்டாமா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஓகே. எங்க அம்மா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, ஜோடியா சேர்ந்து நின்னு போய் கதவை திறக்கலாம். இருக்கு, நீயே கதவை திறப்போ. இந்த கோலத்துல நம்மள பார்த்தா அப்படியே அசந்துருவாங்க. வாங்க வாங்க வாங்க, எந்திரிங்க எந்திரிங்க. அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது கூட வேணுமா? ஆமா. புடிங்க புடிங்க. ஐயோ, இது என்ன ரூமுக்குள்ள இருந்து புகையா வருது? மகாபிரபு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, சீதா தேவி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு? அம்மா, நான் இந்த கெட்டப்ல எப்படி இருக்கேன்? கல்பனா, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம வீட்டு செவுத்துல தொங்குற ராமர் சீத்தை படம் மாதிரியே இருக்கீங்க. ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. தேங்க்ஸ் மா. உள்ள வா. உள்ள வாங்க அத்தை. வாமா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.